ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் 2 முட்டை, 2 கேரட்டை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க, 8 பீன்ஸை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க, ஒரு 1/4 கப் கோஸை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க, ஒரு கையளவு கொத்தமல்லியும் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் 200 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர், அப்புறம் தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். உங்கள் வீட்டில் வினிகர் இருந்துச்சுன்னா அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, இல்லாதவங்க 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 5 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் 300 கிராம் ரைஸை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. இது 3லேருந்து 4 பேர் அளவுக்கு சாப்பிட்றதுக்கு போதுமானது. அப்புறம் 1 கப் வர அளவுக்கு கேப்சிகம், அதாவது கொடமிளகாயை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு சிக்கனை நம்ம நல்லா வேக போட்டுடலாம். அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அதில் சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பும் போட்டு மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் எதுக்கு ஊற்றுரும் அப்படின்னா சிக்கன் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. சைட் பை நம்ம பேனில் கேரட்டும் பீன்ஸும் மட்டும் தனியாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி அந்த காய்கறியை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டி அந்த சிக்கனை குட்டி குட்டியாக பீஸ் பண்ண போகிறோம். நீங்கள் கையிலையும் பிச்சு பிச்சு போட்டுக்கலாம், இல்லை நைஃப் யூஸ் பண்ணியும் நீங்கள் குட்டி குட்டியாக பீஸ் போட்டுக்கலாம். சைட் பை நான் பாஸ்மதி ரைஸை நல்லா பாயில் பண்ணிட்டேன். பாஸ்மதி ரைஸ் பாயில் பண்ணும்போதும் ஒரு ட்ராப்ஸ் ஆயில் ஊற்றிட்டிங்க அப்படின்னா ஸ்டிக்கினஸ் இல்லாமல் இருக்கும். அதையும் வடிகட்டி கூல் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா கொதிச்சோடனே நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க சிக்கன் அதில் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பரும் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பும் அதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெயெல்லாம் வடித்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதையும் கூல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அதே சிக்கன் ஆயிலில் நம்ம வச்சுருக்க 2 முட்டை போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். இப்போ சூப்பராக கிண்டியாச்சு. இந்த டைமில் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம குட்டி குட்டி நறுக்கி வச்சுருக்க கேப்சிகம், அதாவது கொடமிளகா, வேக வச்சு எடுத்த கேரட், பீன்ஸ், அப்புறம் குட்டி குட்டி நறுக்கி வச்ச கோஸ் அதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுறலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதில் ஆட் பண்ணி இன்னும் 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஆற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். அதாவது நம்ம யூஸ் பண்ண சிக்கன், எக், வெஜிடபிள்ஸ் எல்லாத்தோடைய ஃப்ளேவரும் அந்த ரைஸில் அழகாக போய் மிக்ஸ் ஆகணும். ஸோ ரொம்ப பொறுமையாக ரைஸ் உடையாமல் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் நம்ம வச்சுருக்க சோயா சாஸ், லெமன் ஜூஸ், உங்கள்கிட்ட வினிகர் இருந்துச்சுன்னா வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ லெமன் ஜூஸ் தேவைப்படாது, டொமேட்டோ கெச்சப், ரிமைனிங் நீங்கள் வச்சுருக்க பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சோயா சாஸ் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், கெச்சப்பையும் ஆட் பண்ணிக்கலாம், சால்ட்டும் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியனும் மல்லியும் போட்டு கிளறி விட்டுட்டிங்க அப்படின்னா சுவையான சிக்கன் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்கு, எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.